ஹாய் guys, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோ கூல் அனிமே சீசன் 4 உடைய எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் யாராச்சும் பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை யூஸ் பண்ணி போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க யாராச்சும் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்றாதீங்க. அதுக்கு பதிலா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த கண்டென்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. அப்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் டோரோ முட்சுகி ஒரு ஹாஸ்பிடல்ல இருக்கிறத காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவள அந்த தீவுல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அப்பையில இருந்து இவளுக்கு கொஞ்சம் மென்டலா ப்ராப்ளம் ஏற்பட்டு இருக்குது. அதாவது மனசளவுல சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டு இருக்குது. ஆனா இவ எதனால பாதிக்கப்பட்டா? யூரி வந்து காப்பாத்தும் போது கொஞ்சம் மயக்கத்துல தானே இருந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா அந்த இடத்துலதான் இவ பாதிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறா. ஏன்னா யூரி வந்து காப்பாத்த வரப்ப இவ கண்ணுக்கு யூரி தெரியல, அதுக்கு பதிலா ஐசிஎஸ்ஆஸுக்கே தெரிஞ்சிருக்கிறான். ஏன்னா இவங்க குயின்ஸ் கூட இருக்கும்போது ஒன்னா ஒரே வீட்லயே குடும்பமா தான் இருந்தாங்க. ஆனா ஐசிஏக்கு திரும்பவும் தன்னுடைய காணிக்கை ஞாபகம் எல்லாம் வந்ததும் தனியா போயிட்டான் இல்லையா, அதனாலதான் அவன் நம்ம கூட இல்லையே, அவன் நம்மளை விட்டு போயிட்டானே, அவன் நம்மளுக்கு திரும்ப வேணும்னு அவன் மேல கொஞ்சம் ஏக்கமா இருந்தவ கடைசியில அவனை லைட்டா காதலிக்கவே ஆரம்பிச்சிட்டா. அதாவது ஒன் சைட் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதனாலதான் இவளை திரும்பவும் நார்மலா மாத்துறதுக்காக இந்த ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருந்தாங்க. பட் இந்த இடத்துலயும் இவ ஐசிஏ பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இவளை பார்க்க வந்த யூரி கூட சரி ஓகே இப்ப நம்ம போய் பார்த்து பேச வேணாம், ஏன்னா நம்ம பேச போனா அவளுக்கு ஐசியோட ஞாபகங்கள் வந்தாலும் வரும்னு இவன் வாங்கிட்டு வந்த பொக்கேவெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில போட்டுட்டு கிளம்பி வெளியில வர, இந்த இடத்துல சைக்கோ நின்னுகிட்டு யூரி அவகிட்ட பேசுனியா, அவ எப்படி இருக்கிறா, நல்லா இருக்கிறாளா, என்ன பண்ற ஏது பண்றான்னு விசாரிக்கவோ இவனால எந்த ஒரு பதில சொல்ல முடியல. ஏன்னா இவன் தான் போய் பேசவே இல்லை இல்லையா, அதனால இல்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல, அப்படியேதான் இருக்கிறா. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஐசியை நம்மளை விட்டுட்டு போனதுதான். அவன் மட்டும் நம்மளை விட்டு போகாம இருந்திருந்தானா இங்க எல்லாருமே சந்தோஷமா இருந்திருக்கலான்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் ஈக்குனோரியை பாக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய அவரோட ஃப்ரெண்டு சூசியா கிட்ட, இங்க பாருப்பா நீ இந்த ஒன் நைட் கிங்க பத்தி கேள்விப்பட்டியா, அவன் ஏதோ மக்களுக்கு நல்லா பண்ண போறான் அப்படின்னு சொல்லி திடீரானமே, அவனை பத்தின உன்னுடைய தாட்ஸ் என்ன, அவனை நீ ஈஸியா கொல்ல முடியும் நினைக்கிறியா எப்படின்ற மாதிரி இவன் கிட்ட கேட்கவும், என்ன கேட்டீங்கன்னா ஒன் நைட் கிங்ன்றது தவிர அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தான். பட் என்ன பண்றது, அவனுக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வந்ததும் இப்ப நம்மளுக்கு எதிரியா மாறிட்டான். இருந்தாலும் அவன் எதுவுமே இது வரைக்கும் பெருசா பண்ணல. சப்போஸ் ஏதாச்சும் பெருசா பண்ணானா அப்ப நம்மளா இல்ல அவனான்னு பாத்துக்கலான்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் யூரியும் சைக்கோவும் நின்னு பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் இப்பதான் அலண்டு போய் ஒரு விஷயத்தை பாக்குறாங்க. என்னன்னா 27th வார்ட கோல்ட்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் ஓடிட்டு இருந்தது இல்லையா, அந்த நியூஸையே இப்பதான் பாக்குறாங்க. which means இது 2 நாளைக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால இப்ப பிரசன்ட்ல என்னடா நடக்குதுன்னு பார்த்தா நம்ம சிசிசிக்கு புது ஹெட்டா மாறி இருக்கக்கூடிய நம்ம நிமுரோ வாஷோ எல்லாருமே கூட்டு வச்சுக்கிட்டு எனக்கு இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு கைஸ், என்னன்னா நம்ம சிட்டில இன்னைக்கு க்ளோன் ஆர்கனைசேஷன் டெத் மார்ச் ஒன்னு நடத்த போறதா எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. அது 100% உண்மையானு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. பட் அவங்க அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அது போக அவங்களுடைய லீடரா அப்ப மாறி இருக்கிறது யாருன்னா நம்மளுடைய பிரிசன்ல தப்பிச்சு போன கோட்டோரோ அமானோடைய ஃபாதர். ஆனா அவரை நம்மளால ஈஸியா கொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா நம்ம சிசிஜியோட மிகப்பெரிய தூணா இருந்த அரிமாவை கோல்ட்ஸ் கொண்டுட்டாங்க. அதனால நம்ம கிட்ட இப்ப மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் இல்லனாலும் ஒரு அளவுக்கு மக்களை காப்பாத்துற அளவுக்கு நம்ம கிட்ட பவர்ஃபுல்லான பர்சன்ஸ் இருக்கிறாங்க. சோ அவங்களை யூஸ் பண்ணி இந்த க்ளோன்ஸ் எல்லாரும் நம்மளால தடுக்க முடியும். ஆனா அரிமாவுடைய பிளேஸ்க்கு யாராச்சும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஆகணும் இல்லையா, அதுக்காக உங்களில் இருக்கக்கூடிய ஒருத்தரை நான் சூஸ் பண்ண போறேன். அது வேற யாரும் கிடையாது, சூசியா நீ தான் அவருடைய இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்டா மாறணும். உனக்கு இதுக்கு விருப்பமானு கேட்க இவன் என்ன சொல்றதுன்னு லைட்டா கொஞ்சம் யோசிக்கிறான். ஏன்னா அரிமாவோடைய பொசிஷன் இந்த சிசிஜியோடைய ஒரு தளபதி மாதிரி. அதனால தான் ஒரு நிமிஷம் நம்ம இதுக்கு சூட்டபிளா இருப்போமான்ற மாதிரி லைட்டா யோசிச்சதுக்கு அப்புறம் சரி ஓகே சார் இந்த ஒர்க் நான் எடுத்துக்கிறேன், நான் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீங்க என்ன ஆர்டர் கொடுத்தாலும் நான் செய்யறேன்னு உனக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கவும் இந்த மீட்டிங்க்கு வந்து இந்த தேர்ட் வார்டு லீடர் மட்டும் சில விஷயங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா இவருக்கு ட்ரைனிங் கொடுத்ததும் அரிமா தான். இருந்தாலும் அவருடைய டீம் மெம்பர்ஸ் மூலியமா இவர்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க சொன்ன அந்த நியூஸ் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் கூட இவரால இந்த சிசிஜி விட்டு போக முடியல. ஏன்னா இவருக்குன்னு பர்சனலா ஒரு டீம் இருந்துச்சு இல்லையா, அந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாரையும் இப்ப நம்ம காணிக்கையுடைய டீம்ல இருக்கிறவங்க சில பேர் போட்டு தள்ளி இருப்பாங்க. அதனாலதான் என்னால நீங்க சொன்னதை ஏத்துக்க முடியல அரிமா. ஏன்னா அந்த கோல்ட்ஸ்ங்களை கொல்ற வரைக்கும் என்னுடைய வெறி தீராதுன்னு இந்த பக்கம் இவரு கொல்றத பத்தி யோசிச்சுட்டு போய்கிட்டு இருக்க, இன்னைக்கு ஈவினிங் ஆனதும் இந்த டெத் மார்ச் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குது. பட் இந்த இடத்துல ஃபெஸ்டிவல் தான் நடக்குது. இங்க என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த க்ளோன் மாஸ்க் போட்டுட்டு வந்திருக்காங்க இல்லையா, இவங்க கையில இருக்கக்கூடிய பலூன் இங்க இருக்கக்கூடிய எல்லார்ட்டையும் கொடுக்க அடுத்த செகண்டே நாட்டு வெடி குண்டு வெடிக்கிற மாதிரி டமால் டமால் அந்த பலூன் எல்லாம் வெடிச்சு இங்க இருக்கக்கூடிய எக்கச்சக்க மக்கள் இறந்து போறாங்க. ஆனா நல்ல வேலையா பக்கத்திலேயே சிசிஜி மெம்பர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்து இருந்ததுனால சரி ஓகே இங்க பெரிய பிரச்சனை ஏற்படுறதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் தடுக்கலான்னு இவங்க கிட்ட இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி இங்க வந்திருக்கக்கூடிய க்ளோன்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் மீசக்காரனும் 19th வார்டுக்கு வந்த எல்லா க்ளோன்ஸையும் போட்டு தள்ளிட்டான். ஆனா இந்த விஷயத்த எல்லாத்தையும் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிமுரோ வாஷோக்கு இன்னும் ஒரு விஷயம் நடக்கலையே, ஏதோ ஒரு மிஸ் ஆகுதுன்னு ஃபீல் ஆகுது. அதுக்கேத்த மாதிரி
மாதிரி தான் டக்குனு ஒரு பெரிய அலர்ட் ஒண்ணு உங்களுக்கு வரவும் ஓகே நம்ம எதிர்பார்த்தது நடக்குது. ஜூசியா நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொன்ன அடுத்த செகண்டே ஜூசியா தன்னுடைய டீமை கூட்டிக்கிட்டு கரெக்டா ஒரு பாலத்துக்கு வந்திருக்கிறான். ஏன்னா இந்த பாலத்துல தான் டெத் மேட்ச் நடந்துட்டு இருக்குது. அதனால இந்த இடத்துல வரக்கூடியவங்களை பார்த்த உடனே சார் இங்க எக்கச்சக்க பேர் வந்துட்டு இருக்காங்க, இவங்களை நான் கொல்லட்டுமா இல்ல புடிச்சிட்டு வரட்டுமா என்ன பண்ணட்டும்னு கேட்க, ஹே ஜூசியா இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா, இப்ப நீ தான் இந்த இடத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன், அதனால உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை நீ தாராளமா பண்ணுப்பான்னு இவன் கிட்ட சொல்லவும் அது சரி இந்த ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணவும் அடுத்த செகண்ட் இருக்கக்கூடிய கோல்ஸ் எல்லாரும் கொட்டூரமா போட்டுதல்ல ஒரு இடத்துல இவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா இங்க என்னதான் எக்கச்சக்க பேர் வந்திருந்தாலும் யாருமே காகுனையை யூஸ் பண்ணி இவங்களை அட்டாக் பண்ணவே இல்ல. அதனால இவனுடைய டீம்ல இருக்கிறவங்க எதுக்கும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம் என்ற மாதிரி சொல்லவும் இவன் இங்க இருக்கக்கூடிய ஒரு கோலோடைய மாஸ்க வெட்டி பார்க்கறான். பார்த்தா இந்த இடத்துல உண்மையாவே கோல் இல்ல, அதுக்கு பதிலா ஹியூமன்ஸ் தான் இருக்காங்க, அதுவும் வாய் தக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்க. ஆனா இவங்க எதுவுமே ஷாக் ஆகாம உங்களை யார் இப்படி மாத்துறான், உங்களுக்கு எப்படி இப்படி ஆச்சுன்ற மாதிரி லைட்டா விசாரிக்க போகிற நேரத்துல அதை எதுக்கு அவன் சொல்லிக்கிட்டு நானே சொல்றேன்னு டக்குனு ஒரு கோல் இவனை போட்டு தள்ளிடுச்சு. அதனால யாரா இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான்னு பார்த்தா நோ ஃபேஸ்ன்ற ஒரு கோல் இந்த இடத்துக்கு வந்திருக்குது. ஆனா இந்த கோலை பத்தி இவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது. அதனால சரி ஓகே உன நான் இன்னைக்கு கொன்னு நீ யாருன்றது தெரிஞ்சுக்கிறேன்னு ஜூசியா செம வேகமா வந்து இந்த கோலுடைய மாஸ்க் ஒரு வெட்ட மாஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய முகத்தை பார்த்துட்டு இவனுக்கு செம ஷாக்கு. ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறது யூகினோரி. அதனாலதான் இவருடைய ஃபேஸ பார்த்து ஷாக் ஆனவன் நீங்க எப்படி ஒரு கோலை மாறுனீங்க, இதுக்கு வாய்ப்பே இல்லையன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது என்ன மன்னிச்சிருப்பா, இதை நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், ஆனா என்னால சொல்ல முடியல, பட் இப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டல வா இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒரே பக்கத்துல இருந்து சண்டை போடலான்னு இவன் அப்படியே இவர் கட்டி அணைக்க டக்குனு இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காகுனியை வந்து இவனை ஒரேடியா கொல்ல பாக்குது. ஆனா அதுக்குள்ள இவனுடைய டீம்ல இருக்கிறவங்க வந்து இவனை காப்பாத்துறாங்க. ஏன்னா இங்க இருந்தது ஒண்ணு ஈகனரி கிடையாது, நோ ஃபேஸ்ன்ற அந்த கோல் தான். அதனாலதான் டக்குனு வந்து இவங்க காப்பாத்துனதோ ஜூசியா நீ யாரை நம்பி ஏமாந்துறாத, உங்க அப்பாவுக்கு அவ்வளவு சீக்கிரம் சரியாவாது, சோ அதனால இங்க நடக்க வேண்டியதை மட்டும் யோசின்ற மாதிரி சொல்லவும் சாரி கைஸ் என்ன மன்னிச்சிருங்க தெரியாதனமா அவருடைய ஞாபகத்துக்குள்ள போயிட்டேன், அதனால அந்த கோல் என்ன ஈஸியா ஏமாத்த பார்த்துச்சு, பட் இதுக்கப்புறம் அப்படி நடக்காதுன்னு இவன் சண்டை போடுறதுக்காக ரெடி ஆகும் போது இன்னொரு பக்கம் வேற ஒரு வார்டுல குயின் ஸ்குவாட் இறங்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா குளோன் ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்க தான் ஹியூமன்ஸை கடத்தி அவங்களுக்கு ஏத்த மாதிரி மேனிபுலேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதனாலதான் இப்படி எக்கச்சக்க வார்டை அட்டாக் பண்ணவும் குயின் ஸ்குவாடும் தங்களால முடிஞ்ச அளவுக்கு இறங்கி சண்டை போடுறாங்க. ஆனா இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது இவருக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சு போயிடுச்சு. என்னன்னா இங்க இருக்கிறவங்க யாருமே வாலண்டரியா வந்து அட்டாக் பண்ணல, அதுக்கு பதிலா யாரோ ஒருத்தவங்க கமாண்ட் பண்ணவும் அதுக்கு ஏத்த மாதிரி வந்து அட்டாக் பண்றாங்க. அப்பனா இவங்களை கண்ட்ரோல் பண்றவன் இங்கதான் எங்க பக்கத்துல இருப்பான்ற மாதிரி லைட்டா இவன் திரும்பி பார்க்க இவங்களை கண்ட்ரோல் பண்றவனை இவன் கண்டுபிடிச்சிட்டான். அதனால இவனுடைய டீம் இந்த பக்கம் தனியா சண்டை போட விட்டுட்டு அவன் யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக இவன் வேகமா ஒரு பில்டிங் குள்ள ஓடி வந்து பார்த்தா இந்த இடத்துல இருக்கிறது அமானோடைய ஃபாதர். அதனால இவரை பார்த்ததும் இவரான் லைட்டா கொஞ்சம் இவன் ஷாக் ஆகுறான். ஏன்னா இவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் இவனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இவரை பார்த்த உடனே லைட்டா இவன் ஷாக் ஆயிட்டு அடுத்த செகண்டே எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, இன்னைக்கு என்னுடைய உயிரை கொடுத்து அழைச்சு இவர் கூட சண்டை போட்டு திரும்பவும் நான் இவரை பிரச்சனைக்கு அனுப்பாம விட மாட்டேன்ற மாதிரி வெறி கொண்டு பாத்துக்கிட்டு இருக்க சடனா தாய்க்குள்ள இருந்து ஒரு காகுனியை வந்து இவன் அட்டாக் பண்ணுது. ஏன்னா அந்த ஃபாதருடைய கோல் பவர் தன்னுடைய இல்யூஷன் பவரை யூஸ் பண்ணி ஒரு உண்மையான விஷயத்தை உருவாக்க முடியும். அந்த மாதிரி தான் தரைக்குள்ள இருந்து ஒரு காகுனியை வர வச்சு இவன் அட்டாக் பண்ணிட்டு இன்னப்பா லிட்டில் யூரி நீ இப்படி மொக்கையா இருக்கிற, உங்க அப்பாவை விட நீ ரொம்பவே கேவலமா செயல்படுறன்னு இவனுடைய பேரை கரெக்டா சொல்றது மட்டும் இல்லாம இவனுடைய அப்பாவை பத்தி பேசிக்கிட்டே இவன் அட்டாக் பண்றாரு. ஏன்னா இவர் குக்கரி ஆபரேஷன்ல அடைஞ்சு இருக்கும் போது ஒரு தடவை தப்பிக்கலாம் ட்ரை பண்ணப்ப யூரியுடைய அப்பா புட்டிச்சு போட்டு போன அடி அடிச்சு திரும்பவும் பிரிசன்ல அடைச்சு வச்சிருக்காரு. அதனாலதான் என் மேல கைய வச்சல உன் ஃபேஸ நான் மறக்க மாட்டேன்டா, உன்னுடைய குடும்பம் உன் குலம் எல்லாத்தையுமே கருவருக்காக விட மாட்டேன்டான்னு யூரியுடைய அப்பா மேல செம்ம கோபத்துல இருந்திருப்பாரு. ஆனா காலப்போக்குல அவருடைய முகமே மறந்து போச்சு. பட் இன்னைக்கு இவனை பார்த்ததும் இந்த ஃபேஸ் அவர்தான் எனக்கு ஞாபகப்படுத்துது. நீ ஒரு கரெக்டா யூரியுடைய அப்பாவை பத்தி பேச ஆரம்பிக்க இவனுக்கு செம்ம கோபம் வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இவருடைய அப்பாவை பத்தி யாராச்சும் ஏதாச்சும் பேசினாங்கன்னா இவன் மனுஷனாவே இருக்க மாட்டான் இல்லையா, அதனாலதான் செம்ம கோபத்துல இந்த காகுனி எல்லாத்தையுமே பிச்சு கடைசிட்டு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இவனால இவர் மேல ஒரு சின்ன கீரல் கூட போட முடியல. அந்த அளவுக்கு இவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காவும் இருக்கிறாரு, அது மட்டும் இல்லாம செம ஃபாஸ்டா மூவ் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாரு. அதனாலே ஒரு கட்டத்துல இவனுடைய கழுத்தை பிடிச்சு தூக்கி நிறுத்தினதுக்கு அப்புறம் ஹேய் உன்னுடைய அப்பா எந்த அளவுக்கு கோவப்பட்டானோ அதே அளவுக்கு தான் நீனும் கோவப்படுற, ஆனா என்ன உங்க அப்பா கோவப்பட்டாலும் நிதானத்தோட சண்டை போடுவான், ஆனா உனக்கு அந்த நிதானம் கிடையாதுறான்னு புடிச்சு போட்டு இங்க இருக்கக்கூடிய ஜன்னல் கிணல் எல்லாத்துலயுமே அட்டின்னு அடிக்க இந்த விஷயத்துல கீழே சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய இவனுடைய டீம்ல இருக்கக்கூடிய சைக்கோவும் பார்த்துட்டா. அதனால இவன் எப்படியாச்சும் அவனை காப்பாத்தி ஆகணும்ன்றதுக்காக அடிச்சு பிடிச்சு அவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஓடி வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அதுக்குள்ள இந்த பக்கம் இவரி தன்னுடைய கண்ட்ரோல்ல இல்லாமலே போயிட்டான். ஏன்னா எந்த அளவுக்கு இவனுக்குள்ள இருக்கக்கூடிய கோவம் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு இவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்சி செல்ஸ் ரொம்பவே இமிட்டேட் ஆயிட்டு இவனை ஒரு வித்தியாசமான கோலா மாத்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இவன் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கவும் இவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோலுடைய பவர் இன்க்ரீஸ் ஆகி முதல் முறையா இவனுடைய காகுஜாவை வெளியில கொண்டு வந்து செம்ம வேகமா வந்து ஒரு அட்டாக்கா பண்ணவும் இந்த ஃபாதருடைய நெஞ்சியை பொழந்துட்டான். ஆனா அடுத்த செகண்டே நீ நல்லா ட்ரை பண்ணப்பா, பட் இல்ல என்னுடைய ஒரு விரல தான் உன்னால வெட்ட முடிஞ்சதுன்னு இந்த ஃபாதர் மறைஞ்சு போறாரு. ஏன்னா இந்த ஃபாதரால தான் இல்யூஷன் மாதிரி
இருக்கிறது உண்மையாவே கிரியேட் பண்ண முடியும் நான் சொன்னேன் இல்லையா. அந்த மாதிரி தான் இவன் இந்த பில்டிங் குள்ள வரதுக்கு முன்னாடி வேற ஒரு பில்டிங்ல இருந்துகிட்டு தன்னோட இல்யூஷன் வச்சு இவ்வளவு நேரம் இவன் கூட சண்டை போட்டுருக்காரு. ஆனா இப்ப இவருக்கு முக்கியமா வேற ஒரு வேலை இருக்குதுன்றதுனால உன நான் அப்புறமா பாத்துக்கிறப்பான்னு சொல்லிட்டு இவர் இந்த இடத்துல இருந்து கிளம்பி போகவும் சைக்கோவும் யூரி இருக்கக்கூடிய இடத்துக்கு வரவும் கரெக்டா இருந்திருக்கும். ஆனா இந்த இடத்துல யூரி அன்கண்ட்ரோல் ஸ்டேஜுக்கு போனதை பார்த்ததும் இவளுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இவங்க அன்கண்ட்ரோல் ஸ்டேஜுக்கு போனா யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது, இவங்களை கொண்டாதான் கட்டுப்படுத்த முடியும்னு இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனாலதான் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் என்னால உன்னை கொல்ல முடியாது, ஆனா என்னால உன்னை தடுக்க முடியும்னு இவ தன்னுடைய மெக்கானிசம் காகுனியை வச்சுக்கிட்டு இவனை அடி அடின்னு அடிச்சு எப்படியாச்சும் இவனை கான்சியஸுக்கு கொண்டு வரலான்னு ட்ரை பண்றா. பட் இவன் இருக்க வெறி அதிகமாகி அந்த ஃபாதரை எப்படி நெஞ்ச பொழந்தானோ அதே மாதிரி சைக்கோவுடி நெஞ்ச பொழக்க இப்ப கூட இவ கவலைப்படாம திரும்பவும் வந்து அட்டாக் பண்ண வரா. ஆனா இந்த தடவை அட்டாக் பண்ணல, ஜம்ப் பண்ணி வந்து இவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு ப்ளீஸ் எனக்காக நீ திரும்ப நார்மலா மாறு, எனக்கு நீ திரும்ப வேணும், ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி, அதனால திரும்பி வந்துருன்னு அழுக ஆரம்பிக்க அடுத்த செகண்டே இவன் நார்மலா மாறிடுறான். ஏன்னா இவங்க டீம் கூட வந்தவங்க கிட்ட மயக்க மருந்து இருந்திருக்குது போல, அதனாலதான் அதை யூஸ் பண்ணி இந்த பக்கம் இவனை நார்மலா மாத்திக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் டோரோ முட்சுகியை பாக்குறதுக்காக இந்த நிம்ரோ வாஷு வந்திருக்கான். ஆனா ஏன் வந்தா எதுக்கு வந்தான்னு காட்டல, அதுக்கு பதிலா மறுநாள் சிசிஜில ஒரு பெரிய செர்மனி நடக்கிறத காட்டுறாங்க. ஏன்னா இவங்க எப்பயுமே போயிட்டு கோல்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளினாங்கன்னா இவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் செர்மனி நடத்துவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் நேத்திக்கு இவங்க போன இடத்துல எல்லா கோல்ஸையும் போட்டு தள்ளினதுனால இந்த இடத்துல ஒரு செர்மனி ஒண்ணு நடக்குது. பட் ப்ரொமோஷன் மட்டும் தான் இவங்க கொடுக்கல. அதுக்கு பதிலா இந்த நிம்ரோ வாஷு முகத்துல ஒரு காமெடி பண்ற மாதிரி ஒரு கண்ணாடியை போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் வணக்கம் வந்தனம் நமஸ்தே மக்களே, இன்னைக்கு நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா புதுசா ஒரு டீமை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். ஏன்னா கோல்ஸ் நம்மளால சாதாரணமா போயிட்டு சமாளிக்க முடியல, அதனால குயின் ஸ்குவாடை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஸ்குவாடை இந்த இடத்துல நான் அறிமுகப்படுத்த போறேன்னு இந்த இடத்துக்கு இவனுடைய புது ஸ்குவாடை வர வைக்க இதை பார்த்துட்டு யூரிக்கு கொஞ்சம் ஷாக்கு. ஏன்னா இந்த ஸ்குவாடுக்கு லீடரா இருக்கிறது டோரோ முட்சுகி, அதனாலதான் இவ ஹாஸ்பிடல்ல தானே இருந்தா, இவ எப்படி இந்த இடத்துக்கு வந்தா என்னாச்சு இங்க என்ன நடக்குதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த நிமுறை வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இங்க பாருங்க மை டியர் சோல்ஜர்ஸ், இதுக்கப்புறம் நம்ம டோக்கியோ சிட்டில ரத்த ஆரே ஓட போகுது. ஏன்னா நாளையில இருந்து எல்லா கோல்ஸையும் நம்ம தேடி கண்டுபிடிச்சு கொள்ள போறோம். அதுலயும் முக்கியமா நம்ம சிட்டிக்கு பெரிய ஆபத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த குளோன் ஆர்கனைசேஷன், அது மட்டும் இல்லாம அந்த குளோன் ஆர்கனைசேஷன் இப்ப இன்னொருத்தவங்க கூட டைப் வச்சிருக்காங்களாம். அதனால அவனையும் நம்ம தேடி கண்டுபிடிச்சு கொள்ள போறோம். ஏன்னா இந்த கோல்ஸ் எல்லாம் நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்க நம்ம இழந்திருப்போம், ஏன் ஏதாவது ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருப்போம். அதனாலதான் இந்த உலகத்தை கோல்ஸ் இல்லாத உலகமா மாத்தணும்னு ஆசைப்படுறேன். அதோடைய தொடக்க புள்ளி தான் இந்த டீம்னு சொன்ன அடுத்த செகண்ட் இவங்க நேத்திக்கு குளோன் மாஸ்க் போட்டுருக்கக்கூடிய சில பேர் புடிச்சிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க ஹியூமன்ஸா கோல்ஸான்னு கூட விசாரிக்காம இந்த இடத்துல வச்சு மரண தண்டனை கொடுக்க இது எல்லாத்தையும் பார்த்தவங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா எந்த ஒரு சிசிஜி ஹெட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணதே இல்ல. ஆனா இவன் பண்ணிருக்கான்றதுனால கொஞ்சம் ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருந்தவங்க அடுத்த செகண்டே நீங்க சொன்னதுதான் கரெக்ட், இந்த உலகத்துல எந்த ஒரு கோல்ஸும் இருக்க கூடாது, அதுங்களை கொல்ற வரைக்கும் நம்ம ஓயவும் கூடாதுன்னு எல்லாருமே ஆரவாரம் பண்ணி கத்திக்கிட்டு இருக்க இந்த நிமிர வாஷுவும் சரி ஓகே டிராகனை எழுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குதுன்ற மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுத்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நிமுரோ வாஷு இந்த உலகத்தையே கோல்ஸ் தான் ஆளணும்னு நினைச்சான், ஆனா இந்த இடத்துல கோல்ஸ் எல்லாத்தையும் கொல்லணும், இந்த ஹியூமன்ஸ் தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்ற மாதிரி பேசியிருக்கான் இல்லையா. அதனாலதான் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்திருக்கும். ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இவன் உண்மையாவே கோல்ஸ் தான் இந்த உலகத்தையே ஆளணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் இதுக்கப்புறம் பண்ண போறான். அதுவும் லாஸ்டா ஒரு வார்த்தை சொன்னா இல்லையா டிராகன், அந்த டிராகனை வர வச்சுதான் பண்ண போறான். சோ அதனால இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ல எப்படி டிராகன் வெளியில வரப்போகுது, அது யாருக்குள்ள இருக்குது, இன்னும் நடக்க போகுதுன்றது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ், அப்புறம் அவுட் ஆஃப் 10க்கு எந்த அளவுக்கு ரேட்டிங் தருவீங்கன்றது எல்லாத்தையும் கீழே இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.